வணக்கம் நண்பர்களே. இன்றும் முக்கியமான பல விடயங்களோடு இன்றும் நாம் சந்திக்க இருக்கின்றோம். இந்த சந்திப்பிலே எங்களோடு புலனாய்வு செய்தியாளர், அரசியல் ஆய்வாளர் எம் நீலாம்தீன் அவர்கள் இருக்கின்றார். ஒரு புலனாய்வு தகவலோடு மற்றும் அரசியல் செய்திகளோடு தகவல்களோடு இன்று நாம் உங்களை சந்திக்கின்றோம். வணக்கம் எம் நீலாம்தீன் அவர்களே. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் சூத்திரதாரிகள் வரிசையில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரட்னவின் கடமையில் சேவையில் இருக்கும் பொழுது அவர் பற்றி வாய் திறக்காமல் அனுர கட்சி வந்தவுடன் ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் கமல் குணவர்த்தன விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். இது உங்களது புலனாய்வில் ஒரு வகைபாகமாக கருதலாமா? அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, நாங்கள் அந்த கமல் குணவர்த்தன கடமையில் இருக்கின்ற போது நாங்கள் அச்சப்பட்டு நான் சிறுடன் அவரை குறிவைத்து சொல்லியிருந்தேன். அப்ப ரணில் ஆட்சியில் அவர் இருந்திருந்தார். அதன் பிற்பாடு அனுர வந்தவுடன் அவர் இடைமாற்றப்பட்டு ஊடறுப்பில் நான் சொல்லியிருந்தேன், அவர் விசாரிக்கப்பட வேண்டியவர் என்று வருகின்ற போது அவர்தான் மூன்றாம் குற்றவாளியாக வருவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அவர் கைது செய்யப்பட மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. நிறைய அவருடன் தகவல் இருக்கின்றது. நாம் எனது பாதுகாப்பு கருதி நான் சில விடயங்களை நான் ஆங்காங்கு மறைத்து இருக்கின்றேன் அல்லது பொடி வைத்து பேசி இருக்கின்றேன். அந்த வகையில் அவர் ஆட்சியில் இருக்கின்ற போது, அவர் கடமையில் இருக்கின்ற போது நான் பல விடயங்களை இந்த ஈஸ்டர் குண்டுபிடி சம்பந்தம் அவரை மறைத்திருந்தேன். இப்பொழுது அவரை சுற்றி நிறைய விசாரணை குழாம் போய்விட்டது. அவர் இந்த வாரமோ அல்லது இந்த வெரி ஷார்ட்லி அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கின்றது. எம்மிடம் பல நேர்கள், எமது அபிமானிகள் நாடு கடந்து கேட்கின்றார்கள், ஊடறுப்பில் இல்லையா என்று. நான் ஊடறுப்பில் இல்லாத உண்மைதான். எனக்கும் அவருக்குமான ஒரு தொடர்பு என்பது, தமிழரசுக்கும் எனக்கும் அவருக்கான தொடர்பு என்பது 9 ஆண்டு காலமாக மிகப்பெரிய பணி செய்திருக்கின்றேன். அதாவது என்னுடைய சொந்த நேரங்களையும் 5% கூட வாங்காமல் நான் செய்திருக்கின்றேன். ஏனெனில் இந்த செய்திகள் மக்களிடம் போய் சேர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக செய்திருந்தேன். அதாவது இந்த கொரோனா டைம்ல பேப்பர்கள் கூட ரீம் எல்லாம் 5000 ரூபாய் போயிருக்கிறது. நான் எனது ஒரு மாதத்துக்கு 300 பேப்பரும் போகும். ஒரு ஆய்வு வழங்குது என்றால் பேப்பர் இல்லாம கண்ட மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. சில தகவல்கள் எமக்கு மேசையில் இருக்க வேண்டும். எனவே எம்மிடம் கேட்கின்றார்கள் பல வகையான நேர்கள், அன்பர்கள், அபிமானிகள் நாடு கடந்து மிக கூடுதலாக லண்டனில் தான் கேட்கின்றார்கள், ஊடறுப்பில் இல்லை. ஏனெனில் ஒரு ஒரு மனக்கசப்பு என்பதுக்கு அப்பால் அவர் தமிழரசு எனக்குமான உறவு, நல்லுறவு இருக்கின்றது எப்போதும். அவர் அந்த நிறுவனத்தில் ஒரு கடமையாற்றுவது இல்லையா? எனவே நாம் இதில் பெரிதாக அலட்டிக் கொள்ள ஒன்றுமில்லை. எங்கிருந்தாலும் எமது மக்களுக்கும் எமது நேர்களும் செய்தி வந்தால் சரிதானே. அதே பாணியில் அதே முறையில் செய்தி வழங்குகின்றோம். களங்கள் மாறலாம், களங்கள் மாறி இருக்கின்றது ஒழிய செய்திகளும் தேவைகளும் மாறவில்லை. நாம் மிக அதிகமான அந்த உங்களுக்கு அந்த என்னது ராணுவ செய்திகள் எல்லாம் வழங்கப் போகின்றோம். அடிக்கடி மக்கள் மிக அதிகமாக ஆவலுடன் இருப்பார்கள். என்னுடன் கேட்கின்றார்கள், வடக்கில் 90ஆம் ஆண்டு நடைபெற்ற கொலைகள், சித்திரவதைகள், ஆழ்கடத்தல்கள் போன்ற செய்திகள் வரப்போகின்றது. திருப்பலி கொலைக்களத்தை நாங்கள் கொண்டு வரப்போகின்றோம். ரவிராஜ் எம்பி அவர்கள் திருமலையில் 24 பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் கொலை, ஜோசப் பெர்ராசிங் எம்பி அவர்களின் கொலை, அம்பாறை எங்களது நேரு எம்பி அவர்கள் 2001, 2004 காலங்களில் எங்கே இது பெலிகந்த பகுதியில் எப்படி சுடப்பட்டார், யாரால் சுடப்பட்டார் போன்ற செய்திகளும் வரப்போகின்றது. தமிழகத்திலிருந்து இந்திய உளவுக்காரர் ஒருவர், ரோவின் ஒரு உளவுக்காரர், தேசிய தலைவரின் இருப்பிடத்தை தேடி உலகம் முழுவதும் சுற்றி வருகின்றார். அது எமது மத்தியில் இருக்கின்ற அவர் ஒரு உளவுக்காரர். இந்தியாவின் ரோ உளவாளிகள் மற்றும் புடவை வியாபாரிகள் போலத்தில் வடகிழக்கில் ஏராளமான இந்தியாவின் ரோ உளவாளிகள் எமது வடகிழக்கு பிரதேசத்தை சுற்றி தெரிகின்றார்கள். மற்றும் பலாலி விமான நிலையத்தில் பொருத்தப்பட்டிருக்கின்ற இந்திய ரோ ராடார் மற்றும் வடக்கை முற்றாக ராடார் மூலமாக கண்காணிக்க மோடி கம்பெனியின் அம்பானி குரூப் ராடர்கள் போன்ற பல முக்கியமான செய்திகளை கொண்டு வர போகின்றேன். எங்கிருந்தாலும் உங்களுக்கு செய்தி வந்தால் சரிதானே. எனது பாதுகாப்பை கருதி நான் சில விடங்களை மறைத்திருந்தேன். இப்போது சில பாதுகாப்பில் நமக்கு சில ரீல்ஸ் வந்திருப்பதால் நாம் ஏகப்பட்ட செய்திகளை மக்கள் சொல்ல போகின்றோம். எனக்கும் அங்கும் ஒரு மனக்கசப்பு எதுவுமே இல்லை. நாம் ஒரு சுதந்திர ஊடகக்காரன், இங்கிருப்போம் நாளை எங்கிருப்போம், அவ்வளவுதான். எனவே மக்கள் அதை அலட்டிக் கொள்ளலாம். எங்கிருந்தாலும் உங்களை தேடி செய்தி வருகின்றது. ஏனெனில் நான் இந்த உலக பரப்பில் நான் இந்த அளவுக்கு இருக்கின்றேன் என்றால் அது தமிழரசு ஒரு காரணம், ப்ரொடக்ஷன்.
நான் எவ்வளவு இருந்தாலும் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கிறார். அவரை நான் ஒருபோதும் மறக்கவில்லை. இன்று 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 லண்டன், ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து முகம் தெரியாத பல உறவுகளை ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பாக மிக அதிகமான தொலைபேசி மூலம், இமெயில் மூலமாக வருகின்றார்கள், ஆலோசனை கொடுக்கின்றார்கள். வடக்கில் இதெல்லாம் பேச வேண்டும் என்று பிற ரகசியங்கள் சொல்லுகின்றார்கள். நாம் இப்போது சொல்லுகின்றோம், இப்போது இந்த ஆட்சி நல்ல ஒரு ஆட்சி மலர்ந்து இருக்கின்றது. இந்த ஆட்சியின் மூலமாக நடந்து முடிந்த ஊழல்கள், மிக அதிகமான ஊழல்கள் மறைக்கப்பட்டிருக்கு, அதையெல்லாம் கொண்டு வரக்கூடிய தேவை இருக்கின்றது. எனவே நாம் எதிர்வரும் காலங்களில் கட்டம் கட்டமாக மிக அதிகமான மறுக்கப்பட்ட உரிமைகள் மற்றும் கொலைகள், சித்திரவதைகள், ஆழ்கடத்தல்கள், வெள்ளை வேன்கள், ஏராளமான செய்திகளை கொண்டு வரப்போகின்றோம். மிக நன்றி MM நிலாம்தீன் அவர்களே. எங்களுடைய லண்டன் தமிழ் டிவி சேனல் ஊடாக இந்த விடயங்களை நாம் நேர்களுக்கு கொண்டு செல்வோம். இது முதலாவதாக இது ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்றே எடுத்துக்கொள்ளலாம். பாதுகாப்பு செயலாளர், முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரட்ன கைது தொடர்பாக நீங்கள் தெரியப்படுத்தினீர்கள். நன்றி உங்களுக்கு. தொடர்ந்து நாம் அரசியல் விடயங்களுக்கு செல்வோம். சுனாமி JVP-யினுடைய இந்த அலையிலே கிழக்கில் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம்கள் ஆசனங்களை இழந்துள்ளதாக நாடு முழுவதிலும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அது உண்மைதானா? அதன் முழுமையான விளக்கம் என்ன? இல்லை, திருமலையில் JVP நாம் சொல்லியிருந்தோம் ஒரு ஆசனம், அங்கு 2 ஆசனம் பெற்றிருக்கின்றது. அங்கு உண்மையிலேயே ஒரு முஸ்லிம் ஆசனம் விளக்கப்பட்டிருக்கின்றது, உண்மைதான். சஜித் அணி அங்க ஒன்றும் தமிழ் அணி ஒன்றுமாகத்தான் இருக்கின்றது. இங்கு எப்போது முஸ்லிம்கள் எப்போதும் 2 எம்பிக்களை பெறுவது அந்த மாவட்டம், உண்மைதான். காரணம், அங்கு மூதூர், கிண்ணியா முஸ்லிம்கள் வாக்கு வங்கி தாக்கம் செலுத்துவது வழக்கம். இம்முறை மாறியுள்ள, நாங்கள் அதை சொல்லியிருந்தோம் இந்த நேர்காணலில், அங்கு வாக்கு களம் ஒன்று மாறப்போவதாக. ஆனால் கிண்ணியாவில் அந்த மாற்றத்தை கொண்டு வருகின்றார்கள். அதனால் ஆளும் தரப்பு சார்பாக 2 ஆசனம் பெற்று வென்றது. இம்முறை மாறியுள்ளது. அங்கு கிண்ணியா சஜித் அணி மற்றும் அணியில் இம்ரான் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார். இதுவும் நாம் ஒரு நல்ல விடயமாக பார்க்கின்றோம். மட்டக்களப்பில் எடுத்துக்கொண்டால் நாம் இங்கு நாம் தமிழ் ஆசனம் 2 என்று சொல்லியிருக்கின்றோம், 3 ஆசனம் வந்திருக்கிறது. நாங்கள் திரித்துக் கொள்கின்றோம். சாணக்கியன் அவர்கள் 65,000க்கும் மேற்பட்ட தனி விருப்பு வாக்களை பெற்றிருக்கின்றார். அவர்களுக்கு ஓரளவு முஸ்லிம்களும் வாக்களித்திருக்கிறார். JVP அங்கு ஒன்றும் முஸ்லிம் அங்கு ஒன்றும் பெற்றிருக்கிறோம். நாங்கள் அந்த முஸ்லிம் ஆசனத்தையும் நாங்கள் அதை JVP ஆசனத்தையும் உறுதிப்படுத்தி இருந்தோம். அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டு அப்படியான ஒரு தரப்பு இல்லை. இப்பொழுது அங்கு உண்மையிலேயே ஒரு ஆசனம் JVP-க்கு அதிகமாக போயிருக்கிறது. அதுக்காக இப்ப கல்முனையில் ஆதம்பாபா என்பவரை JVP-க்கு தோல்வியிட்ட ஒருவரை அவர்கள் வழங்கி விட்டார்கள். அதனால் அங்கு சரி சமப்படுத்தப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு ஆசனமும், மயில் ஒரு ஆசனம் இங்கு பெற்றிருக்கின்றது. முஸ்லிம் ஆசனம் ஒன்று விழுந்ததுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவன் கல்முனையை கொடுத்திருக்காங்க. அதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை என்றே சொல்கின்றோம். அங்க என்னன்னா, இந்த குத்துவட்டுகள் அதிகமாக கொத்திவில், அக்கரைப்பட்டு, நிந்தோபூர், சம்பாந்துறை, சாய்ந்த மருது, கல்முனை போன்ற ஊர்களில் ஊருக்கு ஒரு MP. அடையப்பா, ஊருக்கு ஒரு MP-ன்னா உங்களுக்காக 10 MP போகணும். ஊருக்கு ஒரு MP-ன்னா எல்லாருக்கும் MP எங்க போற? ஒற்றுமையிலே குளிபருப்புகள், குத்துக்கள், வெட்டுக்கள், அரிசி பேக் 5 கிலோ அரிசி பேக் 5,000 ரூபாய் பணம், இப்படியாக இந்த அம்பாறை மாவட்டத்தில் எப்போதும் இந்த கேவலம் கேட்டு அரசியல மாற்றத்தின நாங்க இவ்வளவு பாடுபடுறோம். அரிசி கொடுப்பதும் பணம் கொடுறாங்க இரகசியமாக. கல்முனையில் இருந்து 2 முஸ்லிம் வேட்பாளர்கள் எல்லா ஊர்களையும் இறக்கி இப்ப தோத்திருக்கிறாங்க. அதே போன்று நின்ற உள்ள 2 வேட்பாளர்கள் அள்ளி இறக்கி ஒருவர் வெற்றி பெறுகின்றார். எல்லா இடமும் காசும் குத்தும் வெட்டும் என்கின்றவர் ஊருக்கு ஒரு MP கோசம் வந்த அந்த குத்து வெட்டினால் உண்மையிலே அது இன்னொரு விடயம் என்னவென்றால், இந்த JVP 4வது ஆசனம் பறிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் நாங்கள் சில பொடி வைத்து பேசுகின்றோம். எமது நேர்களும் மக்களும் புரிந்து கொள்ளுங்கள். மனாப்பு விடயத்தில் பறிக்கப்பட்ட சம்பந்தோரை ஆசனம் கல்முனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது சொல்லலாம். எனவே தோல்வியிட்ட ஆதம்பாபா என்ற ஒரு வேட்பாளருக்கு கல்முனையில் வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம், பொத்திவிலில் 88 வாக்குகள் குறைவினால் முஷரப் MP அங்கு தோல்வி பெற்றிருக்கின்றார். ஆக இப்ப பொத்திவில் மக்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசனத்தை இன்னொரு ஊருக்கு கொடுத்து விட்டார்கள். அதான் அந்த உண்மையான ரகசியம். நான் அதை பலமுறை சொல்லியிருந்தேன். அவர் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பொத்திவில் மக்கள் நீங்க அந்த ஊர்க்காரனாரு அரிய வாய்ப்பு. என்றால் இந்த பொத்திவில் பின்னல்லப்பட்ட ஊர், அது ஒரு அரிய வாய்ப்பு முஷரப் மூலமாக பொத்திவில் பெற்றிருந்தது. அதை இப்போது இழந்திருக்கின்ற 88 வாக்குகள் குறைவினால் பொத்திவில் முஷரப் MP தோல்வி கண்டிருக்கின்றார். இதை நான் மோப்பம் பிடித்தான் சொல்லியிருந்தேன். பொத்திவில் மக்கள் தங்கள் ஆசனத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கான வாய்ப்பு பிரகாசம் இருக்குன்னா எல்லாரும் சொல்லி இருந்தேன். அந்த 88 வாக்குகள் கிடைத்திருந்தால் அவர் பொத்திவில் ஆசனம் ஒன்று வெற்றி பெற்றிருக்கும். அது சிலிண்டர் சின்னத்தின் கீழ்
ஆனால் பொத்துவில் மக்கள் வேறு ஊர்களுக்கு தனியாக போட்டதனால், முஸ்லிம் காங்கிரஸ் காரர்களுக்கு தனியாக போட்டதினால் பொத்துவில் ஆசனம் இழக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒரு அரிய வாய்ப்பு அது. மிகவும் பின்தள்ளப்பட்ட ஊர், வாக்கு போட்டை ஆடப்பட்ட ஊர். அந்த எம்பிக்கு அந்த ஊருக்கு ஒரு நாளும் முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு நியமன எம்பி அது கொடுக்கவில்லை. இம்முறை முஷரப் ஊடாக அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தது. அதை நான் ஒரு நேர்காணலும் சொல்லியிருந்தேன். பொத்துவில் மக்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வாக்களிக்கின்ற போது பொத்துவில் ஒரு ஆசனம் பெற வாய்ப்பு இருக்கின்றது. அது கைகழுவி போயிருக்கின்றது. அது நிச்சயமாக ஒரு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் என்று சொல்லலாம். அது உண்மையாக சொல்லப்போனால் அவருடைய ஆசனம் பறிக்கப்பட்ட அங்க அந்த மனாப்பை விடயத்தில் இன்னும் ஒரு விடயம் நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த மனாப்பையில் கொள்ளையிடுவது சிங்கள அந்த கச்சேரியில் மிக அதிக காலமாக இருக்கின்றது. அஷ்ரப் அவர்களும் 89ஆம் ஆண்டு வெற்றி பெற்றிருந்தார் முதலாக. அங்கு இந்த காடையர்கள் மிக அதிகமான காடைகள் ஒன்று கூடி அந்த இருவருக்கும் ஒரு உயிர் ஆபத்து நெருங்குகின்ற போது மனாப்ப எண்ணின குறையிலேயே அவர்கள் கச்சேரியை விட்டு வெளியாகியிருந்தார்கள். அதனால் இந்த ஒரு வெற்றி பறிக்கப்பட்டிருந்தது. அதன் பிற்புதான் அஷ்ரப் அவர்கள், கலைஞர் அஷ்ரப் அவர்கள் அம்பாறை கச்சேரி ஒரு கரைகோர கச்சேரியாக கல்முனையில் அது வேண்டும் என்று அதே அந்த கோஷமும் கோரிக்கையும் அஷ்ரப்பின் மரணத்தோடு போய்விட்டது. ஆனால் இதை ரவுஹக்கிம் அது அந்த நல்லாட்சியில் சாதித்திருக்கலாம். அந்த அதை பத்தி கேட்கவே கிடையாது, அதை பத்தி நடக்கவும் இல்லை. அந்த அம்பாறை கச்சேரி ஒன்று சிங்கள பகுதியில் ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பதால் இந்த மனாப்ப வீட்டையும் வெற்றி அடைகின்ற போது பறிக்கப்படுவது மிக நீண்ட காலமாகவே இருந்து வருகின்றது. அநேகமாக இந்த ஜேவிபி ஆட்சியில் இந்த கரையோர கச்சேரி ஒன்று தமிழ் மக்களுடன் ஒத்துழைப்புடன் கிடைக்குமானால் கல்முனையும் அது இடம்பெற வாய்ப்பு இருக்கு நான் பார்க்கின்றேன். மனாப்ப என்றால் விருப்பு வாக்கு. இது நேயர்களுக்காக நான் கூறிக்கொண்டு ஜேவிபி அலையிலே அம்பாறையில் ஒட்டுமொத்தமாக 2 முஸ்லிம் ஆசனங்களை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அது என்ன விவரம்? இல்லை அம்பாறையில் நாங்கள் சொல்ல போனால் அம்பாறையில் ஜேவிபி 4 ஆசனம் பெற்றது என்பது ஒரு பெரிய மாற்றம் தான். ஆனாலும் ஜேவிபி அலை முஸ்லிம் எம்பி ஒன்றை அபகரித்துள்ளது என்று சொல்லலாம். ஆனாலும் அவர்கள் இந்த தோல்வி பெற்ற கல்முனை வேட்பாளர் ஒருவருக்கு அவர்கள் இன்று ஜேவிபியின் சார்பாக நியமனம் எம்பியாக தேசிய பட்டியலாக கொடுத்து விட்டார்கள். அது ஒரு கரையே இல்லை. எனவே ஜேவிபி அந்த அளவுக்கு, அதாவது அந்த அம்பாறை கச்சேரியில் நடக்கின்ற ஒரு 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 உள்வீட்டு விடயம் காணாமல் பறைக்கப்பட்டது என்று கூட சொல்லலாம். உண்மையாக சம்மாந்துறை எம்பி, அவர் சம்மாந்துறை தெரிவு செய்யப்பட்டது, அது ஒரு புகாரி மாஸ்டரின் மகன் சொன்னாலும் அவருக்கு அது கிடைக்கின்ற போது அங்க அந்த மனாப்பையில் சில சிக்கல், நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த மனாப்பை வீட்டையில் சில சித்து விளையாக்கள் காட்டுவது வழக்கம் என்பதால் 4வது ஆசனமும் ஜேவிபிக்கு சென்று விட்டது. அதனால் அவர்கள் ரீப்ளேஸ்மெண்டாக ஜேவிபி கல்முனைக்கு நியமனம் கொடுத்திருக்கிறார் நாங்கள் பார்க்கணும். அது ஒரு இஷ்யூவாகவே இல்லை. ஜேவிபி நல்ல அழகான முறையில் செய்திருக்கிறார். இப்ப அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை தொகுதியிலே எச்எம் ஹாரிஸுக்கு இந்த முறை தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட முடியாமல் போனதால், அதாவது எஸ்எல்எம்சியில் வேட்பாளராக போட்டியிட முடியாமல் போனதால் தோல்வி கண்டுள்ளதாக கொள்ளலாமா? அது உண்மையான ஒரு இது என்ன, ஒரு ஆக்டிவேட்டா ஈடுபடக்கூடிய அங்கு குத்துக்கட்டுகள், அதாவது இந்த அம்பாறை மாவட்டத்தில் அவர் இருந்த காலத்தில் மிக அதிகமான ஒரு பண முன்னெடுப்புடன் தான் வருவார். அதனால் அவர் இல்லாத ஒரு குறையும் தான், அவர் இல்லாமல் போறதால் ஒரு தோல்வி என்று கூட சொல்ல முடியும். ஏனென்றால் மிக அதிகமான ஒரு முன்னேற்பாடுடன் மாவட்டம் முழுவதும் நல்ல பணப்பட்டுவாடா செய்து வெற்றியை கொண்டு வருவர் தான். அது இந்த முறை ஒழிக்கப்படும். இந்த குத்துவட்டுக்கள் அதிகம், மிக அதிகமாக இந்த மனாப்பை விருப்பு வாக்கு வேட்டையில் மிக அதிகமாக இந்த ஊருக்கு ஒரு எம்பி என்ற கோஷம் தான் இந்த அளவுக்கான காரணம். அம்பாறையில் ஒரு 2 பேர் சேர்ந்து வேணமாக ஒரு அணியில் இருக்கிற ஒரு பொத்தியில் ஊரவர், ஒரு அக்கரைப்பத்து ஊரவர் சேர்ந்து ஆளுக்கு மாறி மாறி வெட்டு பண்ணால் அந்த கடைசி டைம்ல சொல்ல அந்த ஊர் அனுப்பு போடக்கூட எனக்கு மட்டும் போடுங்க என்று சொல்ல போவதால் அங்கு சிங்களவர்கள் ஒற்றுமையாக 3 பேருக்கு அந்த தெரிவை அந்த விருப்பு வாக்கை அளிப்பதனால் இவங்க பாதிப்படையும். இந்த ஒற்றுமை இல்லையே, அக்கரைப்பட்டுக்கு ஒரு எம்பி வேணும், பொத்திவிலுக்கு ஒரு எம்பி வேணும், அட்டாளச்சேனைக்கு ஒரு எம்பி, இந்த ஊருக்கு ஒரு எம்பி வேணும், இப்படி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு எம்பி வேணும்னா உங்களுக்கு தான் 10 எம்பி கொடுக்க வேண்டி வேணும், உள்ளதே 7 எம்பி. எனவே இந்த மாதிரி இந்த விருப்பு வாக்கு போட்டியும் ஊருக்கு ஒரு எம்பி என்ற கோஷமும் இம்முறை தாக்கம் செலுத்தி இருப்பதால் இந்த எம்பி ஆசனம் ஒன்று இழக்கப்பட்டிருக்கின்ற சொல்லலாம். இதுதான் உண்மையான வரலாறு. எனவே இனிமேல் வரும் காலங்களில் அது ஒழிக்கப்படும் என்று பார்க்கின்றோம். இம்முறை எச்எம் ஹாரிஸ் வெற்றி பெற்றுள்ளாரா?
அவருக்கு ஒரு வெற்றி அது. அதாவது வெற்றி என்று சொன்னால் அவர் இல்லாமல் கல்முனைக்கு ஒரு எம்பி இல்லை என்று நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்கின்றார். அதே போன்று தான் இல்லாமல் முஸ்லிம் காங்கிரஸ்க்கு ஒரு எம்பி இல்லை என்றது 2 இடத்தை அவர் நிரப்பி இருக்கின்றார். அதனால் அவருக்கு அது பாரிய வெற்றி என அவர் ஆதரவாளர்கள் அனைவரும் ஆதம்பாவா கல்முனை ஜேபிபி வேட்பாளர் நாங்கள் சொல்லி இருக்கணும். ஒரு நேர்காணல் எங்கேயோ சொல்லி இருக்கின்றேன். மிக அதிகமான வாக்களிப்பு அவருக்கு தான் சென்றிருந்தது. அப்ப அவர் இல்லாமல் தான் இல்லாமல் முஸ்லிம் காங்கிரசுக்கு ஒரு ஆசனம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டையும் ஊருக்கு ஒரு எம்பி கல்முனையில் ஒரு எம்பி இல்லாமல் போனது என்ற செய்தியும் சொல்லுகின்ற போது அவருக்கு அது பாரிய வெற்றியே. ஆனால் ஜேடிபியால் தோல்வி பெற்ற ஒரு கல்முனை வேட்பாளருக்கு ஒரு குறுகிய வாக்கில் தோல்வி பெற்றிருப்பது அவருக்கு அந்த ஆசனம் கொடுக்கப்பட்டிருப்பதால் இந்த ஹரிஸ் எல்லாம் இனி எழும்ப முடியாது. இவங்க எல்லாம் போதும். என்ன கேட்டால் இவங்க ஒரு 2000 ஆண்டு நினைக்கிறேன் அவர் நம்மளோட நட்புறுதியா பேசக்கூடிய ஒருவர் தான். ஏனெனில் ஒரு அவசரமாக ஒரு தொலைபேசிக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய வக்குல எம்பி மேரன் இதெல்லாம். எனவே இதெல்லாம் ஒரு சாபக்கேடுகள். இந்த தோல்வி பெற்ற நாய்கள் அவ்வளவு பெரும் ஒரு சாபக்கேடுகள். இந்த சாபக்கேடுகள் தோக்கப்படும் என்பது இந்த மக்களின் ஆசைதான். ஆதங்கமாக கிடைக்கின்றோம். இதெல்லாம் இந்த ஆணி எல்லாம் தூக்கி எறியப்பட வேண்டிய ஆணிதான். எனவே இந்த கல்முனையா இருக்கட்டும், இந்த ஊரா இருக்கட்டும், எனவே இதெல்லாம் தூக்கறியப்பட்டு புதிய முகங்கள் வருகின்ற போது மிக அதிகமான மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம். இம்முறை தமிழர் தரப்பிலே மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது. வடக்கில் அது நிதர்சனமாக தற்பொழுது புரிகிறது. இப்பொழுது மீண்டும் தமிழர் தரப்புகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேர்தலில் போட்டியிட வேண்டும், அடுத்து வரும் தேர்தல்களில் போட்டியிட வேண்டும் என்கின்ற கோஷத்தை மக்கள் எழுப்பவில்லை, அரசியல்வாதிகள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் அவர்களுடைய நாற்காலிகள் பறிக்கப்பட்டு விட்டதால். தமிழர் தரப்பில் தோல்வி கண்டவர்கள் யார் யார்? தமிழர் தரப்பில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் மிக முக்கியமான அத்தனை தலையும் போய்த்தானே இருக்குது. புதிதாக வந்தவர்கள் வரிசையிலே நாம் பேர் சொல்லக்கூடாது. சில இடங்களில் அப்ப இந்த பிரிசுகள் எல்லாம் தோல்வி கண்டு அனுபவிக்குது. குறிப்பாக இந்த சித்தார்த்தன் போன்றவர்கள் தோல்வி பெற்றதை மக்கள் ரசிக்கின்றார்கள் மிக அதிக அளவு. அதாவது மிக அதிக அளவு சொல்ல போனால் அங்கஜன் எல்லாம் தோல்வி பரப்புரிய ஒன்று பேர் தான். சுமந்திரன் தோல்வி பரப்பர் என்று சொல்லப்படுகிறது தான். அப்புறம் கஜேந்திரன் அவரும் தோல்வி பரப்பரும் தான். எனவே தோல்வி பெற்றவர்கள் எல்லோரும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தான். எனவே அதெல்லாம் ஒரு நீண்ட காலம் இவங்களுக்கு எழுதி கொடுக்கலையே. இந்த நாடாளுமன்ற கதிரை என்பது உங்களுக்கு 3 தசாப்தம் 2 தசாப்தம் எழுதி கொடுக்கவில்லை. இன்னமும் தொண்டன் உங்களுக்கு நோட்டீஸ் ஓட்டி கொண்டும் உங்களுக்கு உரையாற்றி கொண்டும் மேடை அமைத்துக் கொண்டும் படித்தவெல்லாம் இருக்கட்டும். நீங்க 80 வயசையும் கடந்து நீங்க தள்ளாட வேண்டிய வயசுல உங்களுக்கு 2 பேரை தூக்கி கொண்டு போட்டு உங்களுக்கு எம்பி ஆகணும். தீர்ப்புகள் நல்லாவே இருக்கின்றது. ஆணி அடித்தா போல் தீர்ப்பு நல்லா இருக்குது. நான் பேர் சொல்லாவிட்டாலும் எல்லோரும் தோற்கடிக்கப்பட நல்ல தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மலையகத்தில் முக்கியமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் பல முக்கியமான பழையவர்கள் தோல்வி கண்டிருக்கின்றார்கள். அங்கே உள்ள நிலைமைகள் என்ன? அங்கும் திகாம்பரம், வடிவேல் சுரேஷ், ஜீவன் தொண்டமான், வேல்குமார், எங்களுக்கு இந்த கிழக்கு ஆளுநர், இப்படி அதாவது நாம ஏற்கனவே சொல்லுறது போன்று மிக நீண்ட காலமாக அந்த மக்களை எல்லாம் ஒரு அடிமைகளாக 1000 ரூபாய் பெற்றுக் கொடுப்போம், 2000 ரூபாய் பெற்றுக் கொடுப்போம், இந்த மக்களை ஏமாற்றி இந்த மேட்டுக்குடி வர்க்கம் ஒன்று நாங்கள் மட்டும்தான் தொண்டா பரம்பரை தான் வாழ வேணும், தொண்டா பரம்பரை தான் ஆள வேண்டும் என்று ஒரு இமேஜை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதையெல்லாம் ஜேவிபி உடைத்திருக்கின்றது. அதுவும் ஒரு வரவேற்கத்தக்க விடயம் தான். ஏனெனில் மிக நீண்ட காலமாக இவர்கள் மட்டும்தான் எழுதி அது ஒரு அடிமை சாசனமாக மக்களும் நீங்கள் மேட்டுக்குடி வர்க்கமாக ஆளுகின்ற ஒரு நிலைமை உருவாக்குகின்ற போது அங்கு வெறுப்பலைகள் போதும். நான் சொல்லுவேன், ஒவ்வொருத்தரும் 5 வருஷம் போது ஓடி போய் பென்ஷனை போய் திண்டு கூட்டறி என்று ஒரு தீர்ப்பு கொடுக்க அதை ஜேவிபி செய்ய போகின்றது. நீ போதும், நீ பிடிங்கின போதும் ஆள் மரன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இடத்தை கொடுக்க போகின்றார்கள். நிச்சயமாக மலையகத்தில் அத்தனை பேரும், அதாவது இந்த சுனாமி அலை, இந்த அனுர சுனாமி அலை என்பது இன்னும் அடிச்சு முடியல. என்னடா ஆச்சரியம், 150 இவன் சொன்னா ஒருத்தன், அங்க 159 அள்ளி இருக்கு. இந்த அலைகளில் அடிபட்டு போனதால் மலையகத்திலும் மிகப்பெரிய மாற்றமே ஏற்பட்டிருக்கின்றது. முஸ்லிம்களை பொறுத்தளவில் ஒரு பெரும் குறைபாடு என்னவெனில் அவர்கள் கட்சிக்கு கட்சி தாவுவார்கள். பாராளுமன்றத்தில் யாரெல்லாம் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கைதூக்குவார்கள். முக்கியமாக இந்த ஜனாசா எரிப்பு, கோவிட் நேரம், அதுக்கு பிறகு 20வது திருத்த சட்டம் என்று பல விடயங்களில் முஸ்லிம்களுடைய பெயர் அடிபட்டது, எம்பிக்களுடைய பெயர் அடிபட்டது.
இதில் பிரபல்யமான பலர் தோல்வி கண்டிருக்கின்றார்கள். அதை இப்பொழுது முஸ்லிம்கள் எப்படி உணர்கிறார்கள்? முஸ்லிம்கள் சரியான தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் முதல் மேற்கிலிருந்து வருவோம். மேற்கு பக்கம் என்கின்ற போது கண்டிலிருந்து ஆரம்பிப்போம். கண்டில் தான் தேசிய தலைவரா ஹக்கீமாம்னு சொல்லி வந்தார்கள். அவர் ஒவ்வொரு முறையும் ரணிலின் யூஎம்பி கட்சியிலிருந்து சஜித் அணிவரும் 83,000 வாக்கில் அவர் கடைசியாக பெற்றிருந்தார். இம்முறை அவரே சொல்லியிருந்தார், தனக்கு தோக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு, தானும் ஓய்வு பெற போவதாம் என்றே சொல்லியிருந்தார். அவர் இம்முறை கண்டி முழுவதும் நடைப்பயணம் மேற்கொண்டு கடை கடையாக ஏறி இறங்கி நோட்டீஸுகள் பவுந்து இழிச்சுக்கிட்டு எனக்கு வாக்கு போடுங்க, எனக்கு வாக்கு போடு, வாக்கு பிச்சை கேட்டு அலைஞ்சார். அவர் அடைந்த வாக்கத்தின 30,883. இரண்டாம் இடத்தில் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். திஸ்ஸ அத்தநாயக்காவுக்கும் ரவுஃப் ஹக்கீமுக்கும் இடையில் 1500 வாக்குகள் தான் வித்தியாசம். அது பரவாயில்ல, அதை சொல்ல போறீங்க. அவர் 101 எம்பி ஒன்று இல்லைன்னால் மூன்றாம் இடத்தில் ஒருவர் இருக்கு, அவர் வருகின்றார். அவருக்கு 101 வாக்கு குறையுமானால் அந்த இடத்துக்கு போகின்றார் சமிந்தராணி என்பவர் போகின்றார். அதாவது ரவுஃப் ஹக்கீம் பெறுகின்றார் 30,883. நான் சொல்லுகின்ற இரண்டாம் இடத்தில் சமிந்தராணி பெறுகின்றார் 30,780. ஆக 101 வாக்குகளால் தலை தப்பினது தம்பிராம் புண்ணியம். நரவுல அண்ணாச்சி வென்றிருக்கிறார் தேசிய தலைவர். அதுல ஹலீம் என்றவர். இதெல்லாம் சும்மா ஒன்றுமே இல்லை, சும்மா கதிரச்சூடு. 24,126 சஜித் அணியில் 5ஆம் இடம் வந்திருக்கின்றார். பாருங்க, இந்த நிலாந்தீன் அவர்களே, ஹரிஸ்பத்துவ தொகுதியை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். அந்த நேரம் மிஸ்டர் ஹமீத் வெளியுறவு அமைச்சராக இருந்தவர். அந்த நேரம் மிஸ்டர் ஹமீதினுடைய ஒரு பெரும் கோட்டையாக இருந்தது. அதனுடைய தொங்கலை பிடித்துக் கொண்டுதான் ஹலீம் தொடர்ச்சியாக மக்களிடம் வாக்கு வேட்டையில் இறங்கி இருந்தார். தற்பொழுது அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார். சொல்லுங்கள். அதே போன்றுதான் இந்த லக்ஷ்மன் கிரியல் எம்பியின் மகள், அவர் சமிந்தராணி கிரியால, அவர் 30,780 வாக்குகள் போட்டு 2ஆம் இடம் வந்திருக்கின்றார். ஆக சஜித் அணியில் மிகவும் ஒரு மோசமாக பின்தள்ளப்பட்ட ஒரு வெற்றியாக நரோவில் ஒரு இறுதி கட்டத்தில் அவர்தான் பஸ் அருவர் ஃபுட்பால்ல தொங்கிட்டு அவரே ஃபுட்பாலுக்கு போயிட்டார். எல்லாம் இறைவன் கொடுத்தானே. ஆனா நிச்சயமாக அந்த கட்சி இப்ப மிகவும் நெருங்கி மோசமாக வருகின்றது. ரிஷாட் அணியை எடுத்துக்கொண்டால் மன்னாரில் மிகவும் ஒரு மரண போராட்டம். இந்த 2 பேரும் சாவா வாழ்வா என்ற போராட்டத்தின் மத்தியில் ரிஷாட் 21,018 வாக்குகள் தான் பெற்றிருக்கின்றார். மிகவும் அதிகமான பணப்பட்டுவாடாவும் மிக அதிகமான செலவும் செய்தால் அங்கிலும் வெல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலைமைகள் மாற வேண்டும் என்று நமக்கு நீண்ட கால ஆசை. மக்களே முடிவு செய்ய வேண்டும். இந்த முறை வந்திருக்கின்றவர்கள் யாருமே பெரிய ஒரு அந்த அனுபவிக்க முடியும். அதாவது நான் நீண்ட காலமா சொல்லி வரேன்னால், இவங்க எப்போதும் பெண்டுக்கிட்டு ஆட்சி பக்கம் போய் நின்றுக்கிட்டு பக்கத்து ஊரையும் பகைச்சுக்கிட்டு தமிழ் மக்களையும் பகைச்சுக்கிட்டு தமிழ் மக்களுக்கு எங்களுக்கு ஒரு உறவு இல்லாம ஆக்கிட்டான காலம் போய்விட்டது. இப்ப இந்த முறை பாருங்க, இவங்களும் மேற்கட்சி, இவங்களும் ஒன்று பண்ணி வைக்கலாம். தமிழும் மேற்கட்சிங்கிற போது ஒரு நல்லுறவான பயணம் ஒன்று வரப்போகின்றது. 15 ஆண்டுகளாக நான் கண்ட கனவில் நான் இந்த கனவில் வெற்றி அடைந்திருக்கிறேன். எல்லோரும் சொல்லுகின்றார்கள், ஜேடிபி அணியில் மனமும் சொல்லுகின்றார்கள், இந்த மிதக்கும் போட்டுகளை வடகிழக்கில் மிதக்கும் போட்டுகளை மாற்றிய பெருமை ஊரறுப்பை சாருமண்டு, ஊரறுப்பில் என்னையும் தமிழரசனையும் சாருமண்டு. உண்மைதான். நாங்கள் இந்த ஒரு நிலைமையை கொண்டு வருவதற்காக நான் மிக அதிகமாக ஈடுபட்டேன். எங்களுக்கு என்ன மாமன் மச்சானா? எங்களுக்கு அரசியல் நோக்கமும் இல்லை, இது இளவும் இல்லை. நாங்க மிக அதிகமாக இந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு பாடுபட்டோம். அந்த வாய்ப்புகள் 15 ஆண்டுகளாக கோட்டை என்ற ஆட்சியில கிடைக்கல, மஹிந்த என்ற ஆட்சியில கிடைக்கல, மைத்திரி ஆட்சியில கிடைக்கல, ரணில் ஆட்சியில கிடைக்கல. ஒவ்வொரு முறையும் வந்துகிட்டு பெட்டியை மாறுற. நீங்க எப்பவுமே உங்களுடைய ஃபெமிலியை தான் வளர்ப்பீங்களா? இப்ப பாருங்க, இந்த முஸ்லீம் ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு துபாயில மட்டும் 3000 கோடி பணம் சொத்துக்கள் இருக்குது. இந்தியாவில் அதை விட தாண்டி 3000 கோடி எப்பா ராமா தாங்க முடியல. அதே மாதிரி ரவுஃப் ஹக்கீம் ஃபெமிலிக்குள்ள மிக அதிகமான வருமானம் இருக்கின்றது. இது எல்லாம் நாம உடைக்க போனோம்னா எங்க மக்கள் நம்மளுக்கு அம்படிப்பீங்க, உண்மையை சொல்ல போனா அம்பு வீசுவீங்க. இந்த நிலையை மாற வேண்டும். எப்போதும் உங்களுக்கு வாக்களிக்கிறவன் தரத்தான் இருக்கின்றான். வாக்களிப்பவன் இன்னமும் உங்களுக்கு பசவாளியும் கம்முமா தான் அலைகிறான், செருப்பு தேய தொண்டனாக. நீங்க மட்டும்தான் பவனி வாரங்க, அடுத்தவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்களேன். எனவே இந்த நிலை மாற வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட கால ஆரங்கத்தை நான் கொட்டுகின்றேன். மட்டக்களப்பில் சாணக்கியனால் தான் தமிழ் தேசியம் காப்பாற்றப்பட்டுள்ளது என்று நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீர்கள். இப்போது சாணக்கியன்
தமிழர் தரப்பு தலைவராக நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோஷங்கள் எழுகின்றன. அதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்ப இதை நாம சொல்ல போனா வடக்கு கிழக்குன்னு ஒரு பிளவை ஏற்படுத்தணும்னு சொல்லுவாங்க. அடேங்கப்பா, அவர் ஒரு வாலிபர் சரியான ஆக்டிவான நேற்று மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்ப பாருங்க, இந்த சினம் கொண்டு அதான் என்ன சொல்றது, ஒரு ஒரு பாய்ச்சலுக்கு தயாராண்டா நாங்க சொல்லுவோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிக அதிகம் 65,000க்கு மிச்சமான வாக்குகளை பெற்று ஒருவர் பெற்று என்பது சாதனை தான். அது உண்மையிலேயே அங்க மட்டக்களப்பு தரப்புல இருந்து கேட்கின்றார்கள் தான். அப்படி கேட்கின்ற போது வடக்கில் அந்த கட்சி பலம் இல்லாம போய்விடும் தான். எனவே அவர் ஒரு வாலிபர், அவர் எங்கிருந்தாலும் இந்த தலைமைத்துவம் கொடுக்கிற நல்லமன் தான் நான் சொல்லுவேன். இதை நான் நிச்சயமாக அந்த வடகிழக்கு பிரிவினை நோக்கி சொல்லவில்லை. அவர் துடிப்புள்ள ஒரு வாலிபர், அவருக்கு மும்மொழியின் சரளம் என்பதாலும் எந்த சக்தியை நெருங்கும் பலம் அவர்கிட்ட இருப்பதாலும், ஏனெனில் இந்த இருக்கிற அந்த வடக்கு பெரிசுகள் எல்லாம் ஒதுங்கிட்டு, பொதுவா சொல்ல போனா எப்பவும் நமக்கு தான் போடுவாங்க, அதான் எனக்கு தெரியுமே என்ற மாதிரி எங்களுக்கு போடுவாங்க கொண்டு உற்சாகத்தை இருந்தாங்க. அதையெல்லாம் உடைச்சு தான் மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளைத்தம்பி அட்டகாசத்தின் மத்தியில இவர் இவ்வளவு தூரம் கிராமத்தில் மத்தியில மக்களுக்கு மக்களோட மக்களாக நின்று அவரே எவ்வளவு போல முஸ்லிம் அணியை போல காசு பணமா கொடுத்தார், அரிசிக்கா கொடுத்தார். ஒன்றுமே கிடையாது. எங்கெல்லாம் தமிழ் தேசத்துக்கு எதிராக சிங்கள சக்திகள் வருகின்ற போது அவர் அங்கு நின்றார். ஒரு 10 பேரை சாட்சிக்கு போயிடுவார், போலீஸோட மோதுவார். மிக அதிகமான அவருக்கு ஒரு உச்சகட்ட பாதுகாப்பு இல்லாமல் நிலைந்தான். அது அவர் தப்பினதே பெரிய விஷயம். எனவே அவருக்கு தலைமைத்துவம் கொடுப்பதில் நான் முழு சம்மதம் தெரிவிப்பேன். இப்ப சுமந்திரனுடைய பிரச்சனை, தேசிய பட்டியலை அவர் எடுப்பாரா மாட்டாரா? அவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார், நான் வெற்றி பெறாவிட்டால் தேசிய பட்டியலில் நான் வரமாட்டேன் என்று. மீண்டும் அவர் இப்பொழுது குறிப்பிடுகின்றார், பொதுக்குழு கூடி தீர்மானித்து சொல்கின்ற விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று. மீண்டும் நாடாளுமன்றம் செல்லக்கூடிய வாய்ப்பு தெரிகிறதா? அவர் நாரவாய் வேறவாய் எலெக்ஷன் முடிந்தவுடன் ஒரு நேர்காணல் சொல்லுகின்றார், நான் தேசிய பட்டியலாக வரமாட்டேன். ஒரு சட்டத்தர நான் அவர் எப்பயும் எங்க இந்த டேமேஜாக பேசுறதில்ல. ஒரு சட்டத்தர நீ உமக்கு காசு இல்ல, பண ஆசை தேவையில்லை, நல்ல ஒரு மேட்டுக்குடி ஆளு, என்னத்தை விட்டு போட்டு போவேப்பா? உன்னதான் மக்கள் எதிர்க்கிறாங்களே, மக்கள் உன்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அங்க கட்சிக்குள்ள எதிர்ப்பு என்னத்துக்கு இந்த சித்து வெட்டலாம்? என்ன கேட்டா கௌரவமாக அந்த கட்சியை விட்டு விலகி போயிட்டு உங்களோட லோ தொழில போய் விழுந்தீங்கன்னா நல்லா இருக்கு, மக்களுக்கு எதை செய்ய இருக்கும். மேல மேல வடக்குல போய் இந்த இதெல்லாம் என்ன செய்ய போறீங்க தலைவரே? தலைவர் வேண்டாம், அந்த ஒதுங்கி போங்க தலைவரே, போதும். நீங்க மீண்டும் பார்லிமெண்ட் வரத்தான் போறார். சுமந்திரன் வருவதற்கான சகல ஒழுங்களும் செய்து வைத்துக்கின்றார். இதோட நான் போதும் நினைக்கிறேன். ஆனால் இன்னும் ஒரு விஷயம் என்னவெனில், ஆங்கிலம் படித்த இந்த திருத்தங்களை மாற்றக்கூடிய ஒருவர் தேவை என்று பலர் குறிப்பிடுகின்றார்களே. அது உண்மைதான். இவர் அங்க எல்லாம் அந்த மக்களுக்கு விரோதமாகவும் கட்சிக்குள்ளேயும் குழப்பத்தை ஏற்படுத்தி நீ செய்ய போன யாரும் அதை ஏற்றுக்கொள்வாங்க? அது பிள்ளை. உங்களை நல்ல ஒரு மரியாதையை கொண்டு வந்த உங்களோட படிப்பு, உங்களோட கல்வி, உங்களோட திறமை எல்லாம் மக்களுக்கு பயன்படுத்தணும்னா எப்பவுமே சிங்கள தேசியத்தை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு எதுக்கு இது? இந்த மக்களை வாழ விடுங்க. அந்த மக்கள் பாவம் இல்லையா? பாவப்பட்ட மக்கள் வந்து ஹிம்சிக்கப்பட்ட மக்கள், ஒரு விடுதலை நோக்கிய மக்களுக்காக நாம குரல் கொடுக்கிறதா நீ போய் நசிக்கிறதா? அவர் வந்து அந்த மத்திய குழுவை கட்சி வைக்க போற அந்த மாவை சேன பெருசெல்லாம் சும்மா சத்தம் போடாம இருக்க போது வில்லங்கம் ஒண்ணு பண்ண போறார். அவர் நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் வரப்போகின்றார். இப்பொழுது மட்டக்களப்பினுடைய சாணக்கியனின் வெற்றியும் ஹிஸ்புல்லாவின் இந்த மீள் வருகையும் எப்படியாக அமைய போகிறது? அவர்கள் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? மட்டக்களப்பில் ஒரு தமிழ் முஸ்லிம் விரோதத்தை ஏற்படுத்தியவர் ஹிஸ்புல்லா. நான் தான் அந்த சவக்காலை ஏற்பி செஞ்சு, நான் தான் பள்ளி கட்டு உண்ட வாயால உண்ட வாய் நாரவாய் அவரை வெற்றியை நாம சொல்லுங்க. அதாவது அவர் காத்தாங்குடிக்கு அவர் ஒரு தெய்வம், கடவுள், சேவையாளன். அவரை வெற்றியை நான் சரியா மோப்புன்னு சொல்லியிருந்தோம். அவர்கள் அந்த வாய்ப்பு என்ன சாணை. அதாவது இப்ப என்னன்னா இந்த முஸ்லிம் எம்பிக்காரங்க தமிழ் எம்பிமாரோட சேர்ந்து 5 வருஷம் பயணிக்க போறாங்க. எப்படி? ஒருத்தருக்கு ஒன்றும் அமைச்சுக்கு தேவையில்லை, கை வைக்க தேவையில்லை, உங்களை வெளியே பேச தேவையில்லை. எங்கிட்ட 150 இருக்குன்னு ஜேபி சொல்லத்தால இவங்கட ஒரு இளவும் தேவையில்லை. சாணக்கியன் மட்டக்களப்பில் மிகவும் வேகத்தோட அவருக்குடைய எதிர்ப்பு சக்தியா இருந்து பிள்ளை தம்பி அவுட்டு ஜெயிலுக்கும் தம்பி ஜெயிலுக்குள்ளேயும் போகுது. அப்ப அங்க வந்து ஹீரோ எல்லாமே சாணக்கியன் தான். சாணக்கியன் ஹீரோ எங்க பேலையும். இனி ஹிஸ்புல்லாவும் அவருக்கு அங்க ஒண்ணுமே வேலை இருக்காது. பில்டிங் கட்ட வேண்டிய அரபு தேசம் போய் என்னமாலும் கொண்டு வந்து மக்களுக்கு செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. அது அவர் மேட்டர், அவர் உழைப்பை பார்த்து கொள்ளலாம். தமிழ் மக்களை அவர் நசுக்கி ஒடுக்கியெல்லாம் ஆட்சி அங்க செய்யல, அது நடக்காது. அது சாணக்கியன் இருக்கும் வரை இவரால முடியாது. இவர் கண்ட மாதிரி அதிகாரிகள் அந்த விளக்குறதும் செய்யறதும் ஒரு சுமூகமான நிலை வரணும்.
எப்போதுமே தமிழ் முஸ்லிம் மோதிக்கொள்ள கூடாது. அது நான் உடன்பாடே கிடையாது. நீங்க ஆட்சியில் இருக்கணும், நீங்க நல்ல சுகபோக வாழ்க்கணும் என்று தமிழ் என்ன பகடக்கை ஆகக்கூடிய சொல்ல போறாங்க தமிழ் மக்கள். இல்ல தம்பி, வடகிழக்குல நாங்க நீண்ட காலமா ஒற்றுமை இல்லாம இருக்கிறோம். அந்த தாகம் எங்களுக்கு இன்னும் இருக்குது. அதெல்லாம் நீங்கப்படணும், அது நீக்கப்படணும். நீங்கணும் என்றால் அரசியல்வாதி அதுக்கு வழிவிட வேண்டும். இவர் சாணைக்கு நிறைய முஸ்லிம் மக்களுடன் உறவு இருக்கின்ற, அவருக்கு நிறைய இந்த பார்லிமெண்ட் இருக்கிற நேரத்தை எல்லாம் நிறைய மக்கள் கொஞ்சம் இன்னமும் கொஞ்சம் அவருக்கு வாக்கு போட்டிக்கிறாங்களாம். அது எனக்கு சரியா தெரியாது. அவர் தான் சொல்லணும் முஸ்லீம் வாக்கு எங்கெங்க விழுந்திக்கண்டு. காத்தாங்குடி ஏறாவூர் வாழைச்சேனை ஓட்டமாடி பக்கம் அவருக்கு வாக்கு விழுந்திருக்காம். 65,000 வாக்குக்குள்ள அவருக்கு முஸ்லீம் வாக்கும் போடப்படுறேன். என்னன்னா அந்த படித்த மக்கள் மத்தியில் நீங்க அதிகமாக சாணக்கியனை விரும்புகின்றார்கள். அவர் எல்லாவற்றுக்கும் பார்லிமெண்ட்ல குரல் கொடுக்கின்றார். அவர் வைஷ பார்லிமெண்ட்ங்கிறதால எல்லோரும் விரும்புவார்கள். நான் அவர் ஒரு நாளும் பார்த்தும் இல்லை, பேசியும் இல்லை, கழிச்சும் இல்லை. இது வக்காலத்தும் இல்லை. தமிழ் முஸ்லீம் ஒற்றுமண்டு வேணும். ஏனென்றால் இந்த அரசு இப்ப நாங்க மக்களே ரெடியாங்க, நாங்களே அந்த அரசாங்கத்தை எதிர்க்க போகின்றோம். இப்ப தேனிலங்களை மிக விரைவில் நான் தேனியில் போய் உடைப்பேன். தேனியில முடிஞ்சு போச்சு. ஆட்சிக்கு அனுர வரணும், ஆட்சியில் அனுர பார்லிமெண்ட் பிடிக்கணும், எல்லாம் பிடிச்சாச்சு. இனி நாங்க இந்த அரசாங்கத்தை எதிர்க்க தயாரா போகின்றோம். இப்பொழுது முஸ்லிம் வாக்குகள் சாணக்கியனுக்கு விழுந்திருக்கிறதா, அப்படி நீங்கள் நினைக்கிறீர்களா? அங்க இன்னைக்கு மட்டக்களப்பு தகவல் உண்டு. பெருமளவு வாக்கு அது அவர் தான் செல்ல வேணும். சாணக்கியன் எங்கேயாவது ஒரு நேர்காணல் சொல்ல வேணும். தனக்கு முஸ்லீம் வாக்குகளும் காத்தாங்குடி ஏறாவூர் பகுதியில் 10 வாக்குகள் தான் அவரை நாங்க விரும்புறோம் இல்ல, 5 வாக்குகள் தான் அவருக்கு வந்திருக்கும் இல்லை. எனவே சாணக்கியன் அவர்கிட்ட ஒன்றும் இல்லைங்கிறதால அவருக்கு வாக்கு விழுந்திருக்குன்னு சொல்லப்படுது. அதை இந்த நேர்காணல பிற்பாடு யாராவது சாணக்கியன் சார்பானவர்கள் கீழே அடிச்சுடுங்க, எங்கேயாவது உங்களோட வாக்கு விழுந்திருக்காண்டு சாணக்கியன் தரப்பாலே சொல்லப்பட்டது. தேர்தலில் தோல்வியுற்றவர்கள் மற்றும் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் தேசிய பட்டியல் பெயர் நியமனத்திற்காக பெயர் கொடுக்கப்படாதவர்களுக்கும் தேசிய பட்டியல் ஆசன எம்பி வழங்கப்பட மாட்டாது என்று தேர்தல்கள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அப்போ யார் யாருக்கு இதில் பாதிப்பு ஏற்படும்? ஒருத்தருக்கும் பாதிப்பு இல்லை. அது சும்மா அவர் தேர்தல் ஆணையம் சொல்ல ஒரு கட்சி நியமனத்தை அவங்க எந்த சட்டத்துக்குள்ள கட் பண்ண போறாங்க. அது முடிஞ்சு தேர்தல் ஆணையம் கடைய முடியாச்சு, நீங்க ஆள் மாறுங்க, இனி கட்சி எல்லாம் பார்க்கும். அவட கடமை முடிஞ்சு தேர்தல் ஆணையம் உத்தியபூர்வமாக 159 ஆசனம் அறிவித்தவுடன் தேர்தல் ஆணையத்தில கதை முடிஞ்சு போச்சு. தேசிய பட்டியல் மாத்துறதும் கொடுப்பதில் அந்தந்த கட்சிகள். அப்படியானால் கல்முனையில் தோல்வி பெற்ற ஆதம்பாவுக்கு எப்படி கொடுப்பாங்க, மனக்கணசனுக்கு சஜித் எப்படி கொடுக்க போறாங்க? அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அனைமா கொஞ்சம் அமைத்துக்கு இருந்தாங்கண்டா தேசிய பட்டியல் ஊடாக நாரவாய் வேறவாய் சுமந்திரன் மறப்போகின்றார். அப்புறம் புரட்சியை பார்ப்போம். இப்ப மனோ கணேசனுடைய வெற்றி பொதுவாகவே எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அவர் வெல்லுவார், ஏனெனில் அவ்வளவு தூரம் மக்களுக்கு மத்தியில் இறங்கி அவர் வேலை செய்தார். ஆனால் அவர் இப்பொழுது தோல்வி கண்ட போதிலும் அவரை தேசிய பட்டியல் ஆசனத்தின் மூலமாக சஜித் அணியில் இருந்து நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? ஆமா, அது சஜித் அணி கொழும்பில் ஆசன் அதாவது இந்த சுனாமி அலையில யாரையும் அங்க பார்க்கல. அலை அடிச்சது சுனாமி எல்லாரையும் தாக்கிவிட்டு. இந்த நான் எதிர்பார்க்கல மனோ கணேசன் என்றால் அவருக்கு எல்லோரும் போறக்கூடியவர் தான். அவருக்கு கொழும்பில் அவர் இல்லை என்று சொல்லினாலும் அது ஒரு இழப்பு என்று சொல்லாலும் கொழும்புக்கு அவர் இழப்பு தான் சொல்ல போனால். எனவே அவருக்கு சஜித் அணியில் அவங்க நியமனம் கொடுப்பதற்காக மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அது எப்போது கொடுக்கப்படும் அநேகமா இந்த வாரங்களில் அவர் பில்படும் என்று பார்க்கின்றோம். மனோ கணேசன் எல்லோருக்கும் பொதுவானவர் என்பதால் அதில் வருவதில் யாருக்கும் எந்த எதிர்ப்பு இருக்காதென்றே நான் பார்க்கின்றேன். மிக நன்றி நிலாம்தீன் அவர்களே. இன்று நாம் ஜேவிபியினுடைய அலையிலே கிழக்கில் வாக்கு வீதம் எவ்வாறு இருந்தது, யார் யாரெல்லாம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள், அம்பாறை நிலவரம், தமிழர் தரப்பிலே தோல்வி கண்டவர்களுடைய விடயங்கள், மலேக நிலவரங்கள், முஸ்லிம் தரப்பின் நிலவரங்கள் தொடர்பாக விரிவாக எடுத்து கூறினீர்கள். மற்றும் ஒரு நேர்காணலில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு நான் இன்னும் இரண்டொரு நேர்காணல் பிற்பாடு நாம் வடக்கில் இருந்து எங்களது பாய்ச்சலை ஆரம்பிக்க போகின்றோம். மிக அதிகமான அளவு வெளிவராத சில உளவு தகவல்கள் அடங்கிய தகவல்களாக இந்த நேர்காணல் ஊடாக வழங்கப் போகின்றோம். மிக அதிகமாக கொலைக்களத்தை மக்கள் எதிர்பாருங்கள். அதிக அளவு அது மறைக்கப்பட்ட உண்மைகள், துடிக்க கொல்லப்பட்ட விடயங்கள் அத்தனையும் கொண்டு வர போகின்றோம். நான் மீண்டும் அதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புலனாய்வு செய்தியாளர் நிலாம்தீன் அவர்கள் புதிய மறைக்கப்பட்ட உண்மைகளை வெகு விரைவில் கொண்டு வருவார். அதனை நானும் நேர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நன்றி நேர்களே. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.